Good morning, children. Today is our English day. Today we are going to learn a new lesson about yes or no. Yes என்ன yes ஓட ஸ்பெல்லிங் என்ன? Y-E-S. Yes. No ஓட ஸ்பெல்லிங் N-O. No. Yes என்ன? Yes ஆமாம். நோன்னா இல்லை. சப்போஸ் கிளாஸில் வந்து மிஸ்ஸு கேட்பாங்க, பென்சில் கீழே இருக்கும்ல, மிஸ்ஸு கேட்பாங்க ஹூஸ் திஸ் பென்சில் அப்படின்னா உங்கள்தான் இருந்தால் என்ன சொல்லுவீங்க? எஸ் மிஸ் இட்ஸ் மைன் அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லைன்னா நோ மிஸ் இட்ஸ் நாட் மைன். ஸோ எஸ்னா என்ன? ஆமாம் என்னோடது, சம்மதம் அப்படின்னு அர்த்தம். நோன்னா இல்லை, இட்ஸ் நாட் மைன், அது வந்து என்னோடது கிடையாது. ஸோ எஸ் புரிஞ்சுதா சில்ட்ரன்? எஸ்னா என்ன? ஆமாம். நோன்னா இல்லை. ஸோ லெட் அஸ் see the pictures. இங்கே பிக்சருக்கு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. இஸ் திஸ் அ சேர்? இது சேரா? இது சேர் தானே. அப்போ என்ன சொல்லும்? எஸ் திஸ் இஸ் அ சேர். இது சேர் தானே. ஸோ நம்ம என்ன சொல்லும்? எஸ் திஸ் இஸ் அ சேர். தெர் இஸ் ஓன்லி ஒன் சேர். ஸோ திஸ் இஸ் அ சேர். மிஸ் சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா, கிட்ட இருக்கும் போது என்ன சொல்லும்? திஸ். தூரமாக இருந்தால் தட். ஸோ இது கிட்ட இருக்கிறதுனால திஸ் ஈஸ். நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல கேப்ஸில் ஆரம்பித்து, கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பித்து நம்ம எழுதிட்டு கடைசியில் என்ன பண்ணணும்? ஃபுல் ஸ்டாப்பில் முடிக்கணும். அதே மாதிரி இங்கே எஸ்ஆர் நோ கான்செப்டில் வந்து எஸ் எழுதிட்டு சின்ன கம்மா போடணும். கம்மா எப்படி? ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு கீழே வந்து சின்ன கவ் குட்டியாக அப்படி போட்டோன்னா அதுதான் கம்மா. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு ஸ்மால் கம்மா போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஃபிங்கர் கேப் வச்சுட்டு திஸ் ஈஸ் அ சேர். நம்ம வந்து ஒவ்வொரு வேர்டுக்கு என்ன பண்ணணும்? ஒரு ஃபிங்கர் அந்த கேப் இருக்கணும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் அ சேர் அப்படின்னு எழுதணும். ஓகே சில்ட்ரன், கடைசியில் என்ன பண்ணணும்? ஃபுல் ஸ்டாப்போடு முடிக்கணும். ஓகே, எஸ் திஸ் இஸ் அ சேர். நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது? மொபைல். இஸ் திஸ் அ மொபைல்? இது மொபைல் தானா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம அதில் தானே நம்ம இப்போ படிச்சிட்ருக்கோம். ஸோ எஸ் திஸ் இஸ் அ மொபைல். இது மொபைல் தானே. ஸோ என்ன சொல்லணும்? எஸ் ஆமாம் திஸ் இஸ் அ மொபைல். இங்கே பாருங்கள் கொஷனில் என்ன இருக்குது? இஸ் திஸ் அ மொபைல் அப்படின்னும் போது கொஷின் மார்க். இஸ் வந்து நம்ம வந்து முன்னாடி வந்தால் கொஷன் பேட்டர்னில் வரும். இதுவே நம்ம ஆன்சரில் என்ன பண்ணணும்? எஸ் எஸ் ஆர் நோ போட்டுட்டு கம்மா போட்டுட்டு திஸ் முதல்ல போட்டுட்டு அப்புறம் ஈஸ். திஸ் ஈஸ் அ மொபைல். நம்மளுக்கு வந்து கொஷின்லேயே ஆன்சர் இருக்குது. திஸ் ஈஸ் அ மொபைல் வந்து ஆன்சர் பேட்டர்னில் வரும். ஓகே, ஈஸ் திஸ் அ ஜெட்? இது ஜெட்டா? எஸ் திஸ் ஈஸ் அ ஜெட். எஸ் போட்டுட்டு கம்மா திஸ் ஈஸ் அ ஜெட். ஓகே சில்ட்ரன், அண்டர்ஸ்டாண்ட்? இஸ் திஸ் அ பேக்? இது பேகா? எஸ் திஸ் இஸ் அ பேக். இது பேகு தான். எஸ் இது பேகு தானே. ஸோ திஸ் இஸ் அ பேக். இது பேகு தான். ஓகே, இங்கே பாருங்க இஸ் திஸ், இது எல்லாமே எஸ் ஆர் நோ. இது ஃபுல்லாகவே எஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இஸ் திஸ் அ கவ்? இது கவ்வா? நோ. வாட் இஸ் திஸ்? எஸ் திஸ் இஸ் அ கேட். நோ திஸ் இஸ் நாட். இங்கே கேட்டுன்னு போடல. ஸோ திஸ் இஸ் நாட். நோ 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 போட்டுட்டு இதே மாதிரி கம்மா கொடுத்துட்டு திஸ் இஸ் நாட் அப்படின்னு போடணும். ஓகே, இஸ் திஸ் அ ட்ரெயின்? இது ட்ரெயினா? நோ திஸ் இஸ் நாட் அப்படின்னு எழுதணும். ஓகே சில்ட்ரன், இஸ் திஸ் அ புக்? நோ திஸ் இஸ் அ பெல். ஸோ நீங்கள் வந்து நோ திஸ் இஸ் நாட் அப்படின்னு எழுதலாம். இல்லை திஸ் இஸ் அ பெல்லுன்னு எழுதலாம், திஸ் இஸ் நாட்டுன்னு எழுதலாம். ஓகே, வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் அ வேன். ஓகே, இஸ் திஸ் அ ட்ரீ? இது ட்ரீயா? நோ திஸ் இஸ் நோ திஸ் இஸ் நாட் அப்படின்னு எழுதலாம். திஸ் இஸ் ஐஸ்கிரீம்னு எழுதலாம். நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? திஸ் இஸ் ஐஸ்கிரீம்னு எழுதலாம், இல்லைனா திஸ் இஸ் நாட்னு எழுதலாம். ஓகே சில்ட்ரன், திஸ் இஸ் எஸ் ஆர் நோ கான்செப்ட். புரிஞ்சுதுங்களா? திஸ் இஸ் ஈஸி கான்செப்ட். ஓகே.
Next one, here is your worksheet. Is this a parrot? What is this? Yes, this is a parrot. நீங்கள் வந்து இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. Yes, this is a parrot. எப்பவுமே கேப்ஸில் ஆரம்பித்து ஃபுல் ஸ்டாப்பில் முடிங்க. ஓகே. Is this a car? Is this a car? Yes, this is a car. அப்படின்னு எழுதணும். Is this a tomato? Is this a tomato? Yes, this is a tomato. Okay, questionல ஆன்சருக்கு வருங்க. This is a tomato. Okay. Is this a watch? Is this a watch? Yes, this is a watch. Is this a pencil? Is this a pencil? No, this is not a pencil. What is this? This is a pen. No, this is a pen னு எழுதலாம். This is not னு எழுதலாம். Okay. Is this a ball? Is this a ball? No, this is not. அப்படின்னு எழுதலாம். This is a bat னு எழுதலாம். Okay. Is this a cat? Is this a cat? No, this is என்னது இது? These are books னு எழுதலாம். This is not னு எழுதுறீங்க. ஓகே. These அப்படின்னும் போது these are னு வரும். ஓகே. This is not னு எழுதுறீங்க. Is this a frog? Is this a frog? No, this is not. This is a fish னு எழுதலாம். ஓகே. Is this a dog? What is this? Yes, this is a cat. So, no, this is not. அப்படின்னு எழுதுங்க. Is this a crow? No, this is இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க. Is this a cat னா this is yes sorry no this is not ன்னு எழுதிட்டு these are books அப்படின்னு எழுதணும். மிஸ் வந்து உங்களுக்கு எழுதி காட்டுறேன். Is this a frog? No, this is not அப்படின்னு போட்டுட்டு this is a fish அப்படின்னு எழுதுங்க. அதனால தான் உங்களுக்கு 2 lines கொடுத்துருக்காங்க. Is this a dog? No, this is not. This is a cat. Is this a crow? Is this a crow? No, this is not. This is a hen. Okay children, this is your yes or no concept. Understand the concept and write the question answers. Okay children, thank you. Bye.